வணக்கம் நண்பர்களே. நமது நாடு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக இருமுனை போரினை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று பேசி வந்தோம். பாகிஸ்தானையும் சீனாவையும் சேர்த்து 2 நாடுகளும் சேர்ந்து நம்மிடம் போர் செய்யக்கூடிய நிலையில் உள்ளன. ஆகவே இரு நாடுகளையும் சேர்ந்து தாக்கும் அளவிற்கு நம்மிடம் விமானப்படை, கப்பற்படை மற்றும் இராணுவம் ஆகியன தயார் நிலையில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து திடீரென்று பார்த்தோம்னால் தற்போது மும்முனை போர் என்று ஆரம்பிக்க உள்ளதாக தெரிகிறது. நமது அண்டை நாடான வங்காளதேசம் நம்முடன் நெருங்கிய நட்பு நாடாக இருந்தது. சீனா சொல்வதையும் கேட்காமல், அமெரிக்கா சொல்வதையும் கேட்காமல், இந்தியாவின் உதவியை மறக்காமல் நாம் அந்த நாட்டினை 1971ஆம் ஆண்டு புதிய நாடாக ஆவதற்கு உதவி செய்ததை மறக்காமல் அந்த நாட்டின் பிரதமர் திரு ஹசீனா அவர்கள் நமது நாட்டினை ஆதரித்து நமது நாட்டிற்கு எந்த விதமான தீவிரவாத அமைப்புகளும் எதிராக செயல்படாமல் அதற்கு அவர் உறுதுணையாக இருந்து நமது நாட்டிற்கு பெரும் உதவி செய்து கொண்டிருந்தார். மிக அமைதியாக இருக்கக்கூடிய இந்தியாவை, ஏனென்றால் எந்த நாட்டிடமும் வம்புக்கு செல்லாது, சீனாவுடனும் சென்றதில்லை, பாகிஸ்தானிடமும் வம்புக்கு சென்றதில்லை. இந்த 2 நாடுகள் தான் நமக்கு தெரிந்து 1950களிலிருந்து இந்தியாவிற்கு பிரச்சனைகளை தந்து கொண்டு இருக்கிறார்கள். இவற்றில் ஏதோ ஒரு காரணத்தால் சீனா முன்னேறிவிட்டாலும் தற்போது அது பாகிஸ்தானை போன்றே நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு, உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு அதிக அளவில் பாதிக்கும் நிலை உருவாகும் என்ற நிலைக்கு தற்போது சிறிது சிறிதாக மாறிக்கொண்டிருக்கிறது. நமக்கு விவரம் தெரிந்த வரை 1950லிருந்து பார்த்தோமானால் பாகிஸ்தானுக்கும் நாம் எந்த பிரச்சனையும் கொடுத்ததில்லை, சீனாவிற்கும் எந்த பிரச்சனையும் கொடுத்ததில்லை. அதே போன்று ஸ்ரீலங்கா, வங்காளதேசம், நேபாள், பூட்டான் போன்ற எந்த நாடுகளுக்குமே நாம் நிதி உதவி முதற்கொண்டு செய்துள்ளோம் உரிய அவர்களுக்கு நாம் எந்த விதமான பிரச்சனையும் செய்ததில்லை. ஆனால் பாகிஸ்தான், சீனா ஆகிய 2 நாடுகளும் ஒன்று சேர்ந்து கொண்டு இந்தியாவை எப்படியாவது வளர விடக்கூடாது, இந்திய மக்களை சிரமப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நமக்கு ஏராளமான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய நாடுகள். சீனாவும் பாகிஸ்தானும் மக்களுக்கு நன்மை செய்வதாக இல்லை, அவர்கள் எதிரி நாடுகளை ஆக்கிரமித்து எதிர் நாடுகளுக்கு தொந்தரவு செய்து அதன் மூலம் நிதியை தன் வசம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாடுகள் தான் இந்த சீனா மற்றும் பாகிஸ்தானில் ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்கள் என்று நாம் கூற முடியும். நண்பர்களே, சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து கொண்டு பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ அமைப்பை தூண்டிவிட்டு ஐஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வங்காளதேசம் சென்று அங்குள்ள பிஎன்பி என்று சொல்லக்கூடிய பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி மற்றும் ஜமாத்-இ-இஸ்லாமி என்று சொல்லக்கூடிய ஒரு போர்க்குணம் கொண்ட ஒரு அமைப்பு ஆகிய இந்த 2 அமைப்புகளையும் மற்ற எதிர்க்கட்சிகளையும் பணம் கொடுத்து அவர்களை தன் பக்கம் இழுத்து அவர்களை தூண்டிவிட்டு ஆட்சி செய்கின்ற திருமதி ஷேக் ஹசீனா அவர்கள் ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டு மாணவர்களை தூண்டிவிட்டு மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு இந்த ஆட்சியை கவிழ்த்ததோடு மட்டுமில்லாமல் தற்போது இந்தியாதான் நமக்கு முதல் எதிரி என்று வங்காளதேசத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் கூறிக்கொண்டு வருகின்றன. வங்காளதேசத்தின் தற்காலிக அரசின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திரு முகமது யூனிஸ் அவர்களும் அங்குள்ள சிறுபான்மை இனத்தினரை ஒடுக்கும் வகையில் தனது மக்களை தூண்டிவிட்டு அங்கே அட்டகாசம் செய்து வருவதாக பல பத்திரிகை செய்திகள் கூறி வருவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்தியாவை எதிர்ப்பதற்கு முக்கிய காரணம் என்ன? பாகிஸ்தான் இந்தியாவை எப்படியாவது அடுத்த போரில் தோற்கடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அது ஏராளமான ஆயுதங்களை சீனாவிடமிருந்து வாங்கி குத்தி கொண்டிருக்கிறது. சீனாவும் நமது அருணாச்சல பிரதேசம் மற்றும் லடாக் பகுதிகளை பிடித்து தன் வசம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று முயன்று வருகிறது. வங்காளதேசமும் இந்த 2 நாடுகளுடன் சேர்ந்து கொண்டு தற்போதுள்ள இந்த எதிர்க்கட்சிகளின் ஆதரவை பெற்ற திரு முகமது யூனிஸ் அவர்கள், இவர் அமெரிக்காவின் ஆதரவு பெற்றவர் என்பது உங்களுக்கு தெரியும். இவர் என்ன தொழில் செய்தார்? இவர் எப்படி சென்று அமெரிக்காவிலும் கனடாவிலும் மற்ற நாடுகளும் சென்று தங்கியிருந்தார்? இவரை நாட்டுக்குள் வரவிடாமல் முன்னாள் பிரதமர் திரு அவர்கள் தடுத்திருந்தார். இவருக்கு என்ன வருமானம்? இவர் வங்காளதேசத்தில் ஒரு காலத்தில் மக்களுக்கு குறைந்த அளவில் வட்டி கொடுத்து அதன் மூலம் நற்பெயரை எடுத்ததாகவும் அதன் மூலம் மக்களுக்கு உதவி செய்ததாகவும் அதன் பேரில் தான் இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆகவே எந்த தொழிலும் செய்யாத இவருக்கு எப்படி நிதி ஆதாரம் கிடைத்தது? ஆகவே அமெரிக்கா, பாகிஸ்தான், சீனா போன்ற எதிர்கள் சேர்க்கக்கூடிய அந்த நாட்டில் உள்ள அமைப்புகள் இவருக்கும் ஏராளமான பணத்தை கொடுத்து வங்காளதேசத்தில் சென்று ஆட்சி புரியுமாறு அவர்களை அனுப்பியுள்ளார்கள். இந்த வங்காளதேசம் என்ன செய்கிறது என்றால், நமது இந்தியா எவ்வளவு பெரிய நாடு, சீனாவை எதிர்க்கும் அளவிற்கு மற்ற நாடுகளை எதிர்க்கும் அளவிற்கான இராணுவத்தை கொண்டுள்ளது. நமது இந்தியாவை எதிர்க்கும் அளவிற்கு
துருக்கியிடமிருந்து பைராக்டர் என்று சொல்லக்கூடிய ஆளில்லா விமானத்தை வாங்கி ட்ரோன்களை வாங்கி நமது மேற்கு வங்காளம் மாநிலத்தின் அருகே வங்காளதேச நாட்டின் எல்லை அருகே பறக்கவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பைராக்டர் டிபி என்று சொல்லக்கூடிய இந்த ட்ரோனானது 300-350 கிலோமீட்டர் தொடர்ந்து பறக்கக்கூடியது. 24 மணி நேரமும் தொடர்ந்து பறக்கும். இவை நமது நாட்டின் எல்லோரமாக நமது நாட்டில் 300 கிலோமீட்டர் அளவிற்கான பரப்பளவில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றன என்பதனை கண்காணிக்கக்கூடிய ஒரு வசதி இந்த ட்ரோனில் உள்ளது. இவற்றிலிருந்து டேங்குகளை பீரங்கிகளை தாக்கக்கூடிய ஆயுதங்களும் உள்ளன. கைடட் மிசைல், அதாவது குறிப்பிட்ட இடத்தை சரியாக தாக்கக்கூடிய அளவிற்கான ஏவுகணைகளும் இந்த ஆளில்லா விமானத்தில் உள்ளன. ஏற்கனவே 12 எண்கள் வாங்கப்பட்ட இந்த பைராக்டர் என்று சொல்லக்கூடிய ட்ரோன் திருமதி ஹசீனா அவர்கள் ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்படாமல் இருந்தது. அவர் வெளியேற்றப்பட்டவுடன் தற்போது 6 எண்கள் ட்ரோன்களை ஆக்டிவேட் செய்து நமது எல்லோரமாக பிரச்சனைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வங்காளதேசக்காரர்கள். நமது நாட்டிற்கு பிரச்சனை ஏற்படுமாறு நமது நாட்டு இராணுவத்திற்கு கோபத்தை உண்டாக்கும் அளவில் இவர்கள் சீனாவிடமிருந்து J-17 என்று சொல்லக்கூடிய விமானத்தை வாங்குவதற்கு தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருந்தன. இந்த J-17 என்பது ஒரு தாக்குதல் விமானம். இது பாகிஸ்தானில் தயாரிக்கப்படுகிறது, சீனாவிலும் தயாரிக்கப்படுகிறது. மலேசியா J-17 என்ற விமானத்தை வாங்கி அதை ஒரு ஓரமாக நிறுத்தி வைத்துள்ளது. ஏனென்றால் அந்த விமானம் சரியாக இயங்கவில்லை என்பது நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும். ஆகவே ஏற்கனவே தான் வைத்துள்ள 16 எண்கள் பிக் 29 என்ற விமானத்தை ரஷ்யாவில் வாங்கிய விமானத்தை வங்காளதேசம் வைத்துள்ளது. இதுபோக ஒரு காலத்தில் வாங்கப்பட்ட F-7 என்று சொல்லக்கூடிய அமெரிக்க நாட்டு விமானம் இது ஒரு 50 எண்களை வாங்கியுள்ளது. மிக மிக பழமையான விமானம். அதே போன்று J-7 என்று சொல்லக்கூடிய விமானம் ஒரு 30 எண்களை வங்காளதேசம் வைத்துள்ளது. ஜே என்றால் உங்களுக்கு தெரியும், சீனாவின் விமானம் இது. அங்கிருந்து வாங்கப்பட்ட J-7 விமானம் 30 எண்களை வாங்கி வைத்துள்ளது. ஆக மொத்தம் 96-100 விமானங்களை வங்காளதேசம் வைத்துள்ளது நண்பர்களே. இது தவிர தற்போது மிக புதிய J-17 என்று சொல்லக்கூடிய J-17 என்று சொல்லக்கூடிய விமானத்தை வாங்கி இந்த நாட்டை யார் பிரச்சனை செய்ய போகிறார்கள்? அருகில் உள்ள மியான்மர் நாடு ஒன்று தான் இருக்கிறது. மியான்மரில் ஏற்கனவே பல பிரச்சனைகள், உள்நாட்டு பிரச்சனைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே மியான்மரை தாக்குவதற்கு 100-150 விமானங்கள் தேவையில்லை நண்பர்களே. வங்காளதேசம் 16 எண்கள் J-17 விமானத்தை வாங்குவதால் இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் இடையான அந்த நட்புறவில் மிக பெரிய அளவிலான இடைவெளி ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகி வருகிறது நண்பர்களே. பைராக்டர் டிபி என்று சொல்லக்கூடிய ட்ரோன்களை இது இயக்கி நமது நாட்டை கண்காணிப்பு செய்து வருவதால் நமது நாட்டில் உள்ள ஹெரான் என்று சொல்லக்கூடிய ட்ரோன்களை நமது மேற்கு வங்க மாநிலத்தில் எல்லோரமாக நிறுத்தி வங்காளதேசம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதனை கண்காணித்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலில் இருந்து வாங்கப்பட்ட 4 எண்கள் ஹெரான் ட்ரோன்கள் இவை தற்போது நமது நாட்டில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது கண்காணிப்பு பணிகளுக்காக. இவற்றில் பல மாற்றங்களை செய்து மிக சிறந்த ட்ரோனாகவும் 48 மணி நேரம் ஒரேடியாக இயங்கக்கூடியதாகவும் இதன் கண்காணிப்பு தொலைவு அதிக அளவிற்கு இருக்குமாறும் இந்தியா செய்துள்ளது. நமது மேற்கு வங்க மாநில எல்லையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் வந்தாலே நமது வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு பைராக்டர் ட்ரோனை நூறாக வெடிக்க செய்துவிடும். அந்த அளவிற்கான வான்வெளி பாதுகாப்பு நமது இந்திய எல்லையோரமாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் ஹெரான் என்று சொல்லக்கூடிய ஆளில்லா விமானத்தையும் ட்ரோனையும் நாம் நமது மேற்கு வங்க மாநிலத்தில் எல்லோரும் நிறுத்தியுள்ளோம். ஆகவே அதிக அளவு பிரச்சனைகளை தொடர்ந்து இந்த வங்காளதேசம் செய்து கொண்டிருந்தால் அந்த வங்காளதேசம் ஸ்ரீலங்காவை விட மோசமான சூழ்நிலைக்கு செல்லக்கூடும் என தெளிவாக தெரிகின்றது. ஸ்ரீலங்கா நமக்கு பிரச்சனைகளை வளர்க்கவில்லை. அவர் நாட்டிலேயே சீனாவின் நிதியை பெற்று அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அனைத்து நிதியையும் தனது பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு அந்த பாக்கெட்டில் போடப்பட்ட பணத்தை அயல்நாட்டில் முதலீடு செய்து ஜாலியாக இருந்தவர்கள் தான் அந்த ஸ்ரீலங்காவில் ஆட்சி செய்த அப்போதைய தலைவர்கள் நண்பர்களே. ஆகவே அவர்களுக்கு எதிராக அங்கே மக்கள் கிளர்ச்சி செய்தார்கள். உணவு கூட பணம் இல்லாமல் சிரமப்பட்டார்கள். அந்த நேரத்தில் நமது இந்திய அரசு நிதி உதவி அதிக அளவில் ஸ்ரீலங்காவுக்கு செய்து
தற்போது ஸ்ரீலங்காவில் எந்த பிரச்சனையும் இல்லாத அளவிற்கு இந்தியா பார்த்து கொண்டது. ஆனால் இவ்வாறு நமக்கு பிரச்சனைகளை செய்து கொண்டு நமது எதிரி நாடான பாகிஸ்தானுக்கும் சீனாவுடன் சேர்ந்து கைகோர்த்து கொண்டு நமக்கு எதிராக பேசுவதும் நமக்கு எதிராக செயல்படுவதுமாக இந்த வங்காளதேசம் இருந்தால் பின்னாளில் அதற்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது இந்தியா நிச்சயம் உதவி செய்வதை பற்றி யோசனை செய்யக்கூடும் நண்பர்களே. தற்போது எங்களுக்கு அரிசிதாருங்கள் என்று வங்காளதேசம் இந்தியாவை பார்த்து கெஞ்சி கொண்டு இருக்கிறது. எப்படி நமது சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு நமக்கே வெடிவைப்பது எப்படி நண்பர்களே? ஆகவே வங்காளதேசம் என்ன ஆகப் போகிறது என்பதனை இன்னும் வருங்காலங்களில் தான் காலம்தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் நண்பர்களே. தற்போது நமது இந்தியாவின் சில பகுதிகள் வங்காளதேசத்தை சேர்ந்தது என்று ஒரு முக்கியமான தற்போது அரசின் அலுவலர் அவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டதாகவும் அது தொடர்பாக நமது இந்திய அரசை மிக கடுமையாக எச்சரித்ததன் காரணமாக சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்ட அந்த பதிவை அந்த அதிகாரி தற்போது நீக்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது நண்பர்களே. வங்காளதேசத்தை நாங்கள் நட்புறவை பேண விரும்புகிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டால் மிக மோசமான விளைவை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று நமது இந்தியா எச்சரித்துள்ளது வங்காளதேச தற்போதைய அரசை. அது மட்டும் இல்லாமல் மியான்மரில் செயல்பட்டு வரும் அரக்கன் ஆர்மி என்று சொல்லக்கூடிய போராளி குழுக்கள் தற்போது வங்காளதேச நாட்டின் எல்லையோரமாக இருப்பதாகவும் அவர்களும் உள்ளே சென்று வங்காளதேசத்தை தாக்க உள்ளதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் அரக்கன் ஆர்மி மியான்மரில் இந்துக்கள் மற்றும் பிற சமூகத்தினருக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மீது அங்கு கடுமையாக போராடக்கூடிய ஒரு அமைப்பு அரக்கன் ஆர்மி. அதே போன்று வங்காளதேசத்தில் இந்துக்களுக்கும் மற்ற பிற சிறுபான்மையினருக்கும் எதிரான தாக்குதல்கள் வங்காளதேசத்தில் அதிகரித்து வருவதால் அவர்களை தாக்குவதற்காக அரக்கன் ஆர்மி என்று சொல்லக்கூடிய ஒரு போராளி குழுவானது மியான்மர் நாட்டிலிருந்து வங்காளதேசத்தில் நுழைவதற்கு தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. வங்காளதேசத்தில் இந்த மாதிரியான செயல்களை இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவதற்கு பாகிஸ்தானும் அமெரிக்காவும் தொடர்ந்து வங்காளதேசத்திற்கு உதவி வருவதால் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நிலவக்கூடிய இந்த நட்புறவு மிக அதிகமாக குறையக்கூடிய அளவில் தற்போது சென்று கொண்டிருக்கிறது நண்பர்களே. தொடர்ந்து இந்த வங்காளதேசம் எந்த நிலைக்கு ஆளாகப் போகிறது என்பதனை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நமது தேசம் இந்த யூடியூப் சேனல் வீடியோவை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.